அப்பா என்ன ஒரு இசை மழையா பொழியுறீங்களே, எப்படி இப்படி உங்களால முடியுது? முடியும்ல, அப்படி இருக்கட்டும்ல. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்? அப்பா கண்ணுங்கிறதுமா காவலுக்கு போச்சிருக்காரு. அந்த காவலை இன்னைக்கு கலகல 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 ஒரு நிலவு மலர் நடனம் புரியும் கலையரங்கம், ஒரு நிலவு புரியும் கலையரங்கம், இருவிழிகள் எழுது கவிதை பொழுது மந்திரம், ஒரு நிலவு மலர் நடனம் புரியும் கலையரங்கம், இருவிழிகள் எழுது கவிதை பொழுது மந்திரம், பொன் வண்ணம் பக்கம் சிந்தும் சிற்பம், பெண் வண்ணம் பெண்கள் தொடும் புஷ்பம், ராகங்கள் பாடுங்கள் புது ராகங்கள் பாடுங்கள் தாளங்கள் போடுங்களே, புரியும் கலையரங்கம், இருவிழிகள் எழுது கவிதை பொழுது மந்திரம். படிச்சேனே நான் கூட பாட்டு, அது பாடல்ல உனக்கான ஏட்டு. ஜிகஜிகஜா 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 ஜிகஜிகஜா. படிச்சேனே நான் கூட பாட்டு, அது பாடல்ல உனக்கான ஏட்டு. கண்ணா கை விடுகிற கால் விடுகிற தோல் பிடிக்கணும் வா, மனசிலும் என் மனசிலும் அன்பு இருக்குது வா, ஒரு ஏக்கோ நீ தொடக்கட பார்த்து நினைச்சா முடிப்பே இதில் நீ ஜெயிப்பே, இரவு பகல் உன்னை நினைச்சு உலகை நான் ஆடுவேன். ஒரு இரவு மலர் நடனம் புரியும் கலையரங்கம், இருவிழிகள் எழுது கவிதை பொழுது மந்திரம். நெடுநாளா ஏங்காது ராசா, இது நினைக்காது நீதானே லேசா. ஜிகஜிகஜா 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 ஜிகஜிகஜா. நெடுநாளா ஏங்காது ராசா, இது நினைக்காது நீதானே லேசா. கண்ணா தோள் பிடிக்கணும் வா, ஒரு உன் மனசிலும் என் மனசிலும் அன்பு இருக்குது வா, ஒரு நீதான் நான் தொட தொட நான் தான் நினைச்சா முடிப்பே இதில் நீ ஜெயிப்பே, இரவு பகல் உன்னை நினைச்சு உலகை நான் ஆடுவேன். ஒரு இரவு மலர் நடனம் புரியும் கலையரங்கம், இருவிழிகள் எழுது கவிதை பொழுது மந்திரம், பொன் வண்ணம் பக்கம் சிந்தும் சிற்பம், பெண் வண்ணம் பெண்கள் தூக்கும் புஷ்பம், ராகங்கள் பாடுங்கள் புது ராகங்கள் பாடுங்கள் தாளங்கள் போடுங்களே, ஒரு நிலவு மலர் நடனம் புரியும் கலையரங்கம், இருவிழிகள் எழுது கவிதை பொழுது மந்திரம், ஒரு நிலவு மலர் நடனம் புரியும் கலையரங்கம், இருவிழிகள் எழுது கவிதை பொழுது மந்திரம். நன்றி நன்றி நன்றி. கைத்தட்டி அன்புள்ளங்களுக்கு நன்றி நன்றி. கலந்த வணக்கம். இப்படியே அருமையான ரசிகர்கள். ஆமா, உண்மையாலுமே எல்லாரையுமே ரசிக்கிறாங்க, அதுதான் பெரிய விஷயம். எல்லாரையும் ரசிக்கிறதுக்கு முதல்ல நான் உங்களை ரசிக்கிறேன் அப்படிங்கனால வீரத்தேவன் வருவார். பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே, பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே, இங்க குத்து சம்பா எந்த சோறு நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு, நாங்க கேட்டதெல்லாம் கேப்பக்கூழு, இங்க கிடைக்கிறது கம்மங்கூழு. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே, ஆஹா, ஆனா ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல, ஆட்டுக்கறி கோழிக்கறி நாங்க கேட்கல, ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் கிளவி கஞ்சி, கிளவி கஞ்சியா, நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. கஞ்சி. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே, இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல.
வச்சுதான் எங்க அவத்தா விட்டு தண்டட்டியே பெண்களை வச்சுதான் நாங்க எம்ஏபிஏ படிக்க போறோம். அப்படியா? நாளைக்கு சிவகங்கை மாவட்டத்துல எரும மாடு மேய்க்க போறோம். நாங்கள் எல்லாம் எம்ஏபிஏ படிக்க போறோம். நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். நான் கட்டி காத்த என் ஜேமியா கம்பெனி எப்படா போகாம இருக்கும்? பேப்பயமேனே உட்காந்துருக்கான் பாரு, நீர் யானை முட்டை ஓட்டது மாதிரி. இடியப்போ இடியப்போன்னு கத்துனாங்களே, அறுபத்த பிள்ளையோ. எத்தனை பேர் ரூட்டு தெரியாம வேற ஊருக்கு போறானோ, எத்தனை ஊர் பேர் பேய்க்கு பயந்துட்டு இடவுல நிற்கிறானோ, எத்தனை பேர்த்த விட்டு போனாங்களோ. எத்தனை பேர்த்து வண்டி பஞ்சரா முடிச்சோ? பஞ்சர் கிடையாது, அவன் வண்டியை விட்டுட்டு வேற வண்டியை தள்ளிட்டு போயிருப்பேன். என்னத்தா அங்கிட்டு சலசலப்பு? 100 நாள் வேலையிலேருந்து ஆக்க போகிறதே, நாடகத்துலையும் இதை ஆக்க போகிறதே. சத்தம் குறைங்க. பஸ்தாபட்டி பாண்டி பேரன், மதுரை மாவட்டம் UTK கருப்பு காளை நினைவாக MPK பிரதர்ஸ் உத்தங்குடி பாண்டி சார்பாக 2026 கருப்பு காளை ஆட்டம் தொடரும். ரூபாய் 201 கொடுத்தவை எங்கன வழிபடுத்தானோ. ஐயா சாரிப்பா, இருக்கியாடா? தெரியாமல் சொல்லிவிட்டேன்டா. தை ஒன்றும் என்ன வயசுக்கு வர போறியா? வஸ்தாபட்டி சா பே கரு கண்ணுச்சாமி அம்பலம். இந்த வஸ்தாபட்டி கண்ணுச்சாமி அம்பலம் குடும்பத்தார் சார்பாக இங்கே வந்திருக்கின்ற 10 நடிகர்களுக்கும் ஒவ்வொரு நபருக்கும் 500 ரூபாய் கொடுத்து ரூபாய் 5001 கொடுத்திருக்கிறார். கைதட்டலாம். அம்பலம் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவருடைய மருமையன் தானே வருது. நன்றி நன்றி, ரொம்ப நன்றிங்க. என்ன ஒரு 5000 ரூபாய் எதிர்பார்க்குறேன். இல்லை வேணாம்யா, தெரியாமல் பேசிவிட்டேயா. இங்கே பார்க்கும்போது என்னை எல்லாத்துக்கும் ஏதோ உப்பு கண்டம் கோர்க்கிற மாதிரியே தெரியும். என் நிலைமை, என் விதி. சித்திர திருவிழா மாதிரி இருந்துச்சாடா கூட்டம். இப்போ பாரு, சீனியருக்கு காய போட்டது மாதிரி. ஐயோ, இதுக்குள்ள வச்சு இந்த நாடகம் நடத்தி நான் அன்பாலை நடத்தி நான் சலுப்புட இப்படி உட்காந்துருக்கிறேன். நான் அம்மியில் வெள்ளைப்பூடு நசுக்கிறேன் மாதிரி. ஐயோ, என்னை வச்சு நான் ஊரை என் தம்பியை ஊரை லூஸ் குடிச்சுத்துறேன். இதில் பைக்கில் விட்டு போன ஆளுகள்லாம் கை தூக்கு. இந்தா தெரியுமில்ல, காளிமுயும் ஏற்று வந்தால் உன்னையெல்லாம் விட்டுட்டு போனது சரிதான்டா. 3 வருஷம் அந்த ஊரை விட்டு போக. நல்லா தாலி சின்னப்பெருச்சாலி மாதிரி. இந்த லேடிஸ் கூட்டம் எந்த ஊர் தான் நீங்கள்? மானாமதுரை. இப்போ அம்பளிப்பு குறையுது, அவ்வளோதான். பைனான்ஸ் டைட்டா 100 எழுதி கொடுத்து நீ ஓட்ட ஆட்டந்தேன் இப்படி கிடக்கு, பொட்டலாக கிடக்கு. தாயக்கட்டை இல்லை, விருத்த விழுகாது. இந்த மேலே களத்தில் உட்காந்துருக்கோம் போலையெல்லாம் நகைக்கடை அதிபரும் மகளுகளா ஏத்தா என்னத்த சொல், ஒத்தையில புலம்ப விட்டாங்களே. எங்க அப்பா பேரு கம்புக்கூடு வேக்கூரு. என் தங்கச்சி சிரிப்பை பாருவேன். என்ன பண்ண சொல்ற? அண்ணன் சிரிப்பு காட்டினா தான் 4 ஊருக்கு கூப்பிடுவாங்க. எங்கடா இங்கேருந்து 4 பேர் நீர்மலைக்கு போயிட்டாங்களா? எங்கடா போயிட்டாங்க? இவங்கள வச்சு இந்த கம்பெனி நடத்தினா ஒரு ஆள் கூட அழகா இல்லையாடா. மசுறு இல்லாதவன் இவன், வேப்பமுத்து பிறக்கிறவன் அவன், நீலகண்டேன், மதுரை பாண்டி முனி பிடிச்சது மாதிரி எனி டைம் இப்படியே. 10க்கு எங்கள் அண்ணே மருதமணி வேற உள்ள நல்லாம்பு குட்டி ஓட்டது மாதிரி தான். இவங்களை வச்சு விஜி வேற உட்காந்துருக்கா கொட்டைய சாயிற மாதிரி. ஓ வள்ளி வாரு, கண்ணு பூலதல்ல மணிக்காது. நாரதர் வருவார், அருமையான நாரதர். 12 செம்பரியாடு சென்னையாக இருந்தது மாதிரி. நாடகத்தில் என் கம்பெனி நடத்தி நான் தீபாவளி போனஸ் பதிகிறதுக்குள்ள ஏன் வண்டி செகதியில் பதிஞ்சிரும்டா. ஹாய் ப்ரோ. வணக்கம். எங்கள் அப்பா பேரு
நம்பிராஜன் எங்க அம்மா. ஏன் அதுக்கு என்ன லவ் பிரச்சனையோ? எங்க அம்மா பேரு நங்கை மோகினி. எல்லா பொம்பளையால் நினைக்கிறது மோகினின்றானே உங்க ஆத்தா சுடுகாடு இடுகாடுல இருக்குமா. மானாமதுல கூழ் கடை வச்சிருக்கேங்க அம்மா. அண்ணா சில பின்னாடி ஒத்து. எங்க அம்மா மத்த அம்மா மாதிரி கிடையாது, பொம்பளையாள்ரா. ஒரு உள்ளே பத்துச்சு எங்க அம்மா. அப்பாவுக்கு காண வேலையை பாடுறான். ஒரு உள்ள போதும்னு எங்க அம்மா சொன்னுச்சு. ஆனா எங்க அப்பா அந்த வெறி கொண்ட கடமாட்டு காலை விடல. இன்னொரு பிள்ளைய முயற்சி பண்ணிட்டேன். ரெட்டப்படையோட நிப்பாடணும்னு பார்த்தா எங்க அப்பா கொட்டப்படைய விடல. 3 இருக்கட்டும், முருகன் ராமன் பட்டை 3 தான் 3 தொடங்கினார். 4ஆம் படைன்னு ஒன்று தொடங்கினார். 4 உள்ள 5 பஞ்சமா இருக்கட்டும்னு 5ஆவது உள்ள 6 படை முருகனுக்கு நேர்ந்துக்கிட்டு 6 உள்ள 7ஆவது உள்ளையும் பார்த்தேன். 7 உள்ள பார்த்தாங்க. 8ஆவது உள்ளைக்கு போய் எங்கள் அம்மா போய் எங்கள் அப்பா தொடரும்போது எங்கள் அம்மா சொன்னிச்சான், போறையா தோசை கரண்டி எடுத்துக்கிட்டு வெதரில் அடிக்க விடான்னு. கரண்டி இருந்தால் தன்னடி அடிப்போம்னு கரண்டியை தூக்கிட்டு ஓடி இருக்கேன். எதிர்த்து விட்டு கதிரேசியம் ஆனந்த ஒன்று குழியை கவனிக்கலை. இப்படியே ஓடி இருக்கேன். தாண்டணும்னு வெதரில் அடித்து இப்போ மானாமர பெரியாஜிபத்தில் 800 தையல் போட்டேன். கொட்டையை எடுத்துட்டேன். வெதர் இல்லையாப்பா? ஏலே மூடுறா. நம்ம பையன் தான், நம்ம ப்ரோ. ஆய் ப்ரோ. அப்படியே முகரில் முடிக்காமல் போயிருங்க அந்த 5 பேரும். ஏற்கனவே இங்கே நக்குனாப்புல இருக்கு. எங்கள் அன்னைங்களா நீங்கள்லாம்? சரி சரி விடு விடு, உட்காரு. எறும்பு கடிச்சிருச்சு, அதே இருந்துச்சு உட்காரு. ஊரை எங்கள் அன்னைங்க தான். அது அங்கே இருந்துட்டு என்ன இருட்டுக்குள்ளே ஏன் உட்காந்து உள்ள வா, கொட்டாய்க்குள்ள வா, வா குழந்தையாட்ட சத்த படத்து கிடந்துட்டு போ. அதை எவன் முட்டாடி தான் கூட ஏவி விட்டு போ. ஆனால் போனால் பயந்து கிடக்கு. ஏனுகள் விஜய்க்கு முன்னாடி எங்கள் அண்ணன் உட்காந்துருக்குதான். இந்த ஊர் பொம்பளையாலே எங்கள் அண்ணன் தம்பிகிட்ட ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. கதைக்கடா பேப்பயமேனே. அப்படியே அவன் உள்ளிருந்து அண்ணே அப்படி சொல்லாதண்ணே, அண்ணி கோயிக்கு முன்னே உன் மகன் இருக்குனே, என் குடும்பத்தை மண்ணை மாதிரி தூத்தி வைங்க. கதைக்கிடா. உங்களை வச்சு நான் எந்த கதையும் சொல்ல முடியாது. செக்ஸ் கதை வேணா சொல்கிறேன்டா. ஆத்துக்குள்ளே வாங்கடா எல்லாரும். இந்த வந்துட்டேன் ஐஸ் கம்பெனி ஓனருமே. தொப்பியை கலட்ட மாட்டார், பெரிய யுவராஜ் சிங் மாதிரி தான். அப்புறம் என் தம்பி அதை என்ன பண்ண சொல்கிறேன், இவங்களை வச்சு நான் டெய்லி இந்த பக்கம் வந்துட்டா வந்துடுவாங்க. என்னப்பா உண்டை எந்திரிக்க முடியாமல் உட்காந்துருக்கேன். திண்டதுக்கு அதுக்கும் தாலி எந்திரிக்க முடியலவே. நான் அப்படியே நகண்டு வரேன் பாரு. செருப்பை எப்படி போட்டிருக்கேன். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. நான் வரும்போதே காளிமுனி என் கருப்பன்ட்ட வேண்டிட்டு வந்தேன். இந்த வஸ்தாப்பட்டி மந்தையம்மே எங்கள் ஆத்தா துடியாக இருக்குன்னு சொன்னிச்சு. இன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆக போகுது. ஆனால் எல்லாரும் சொன்னாங்க, அந்த பிள்ளைய கட்டுறதுக்கு எத்தனையோ மாப்பிள்ளை வந்தாங்க, பூரா பேரும் வீடு திரும்பலைன்ட்டாங்க. குளோஸ் ஆகிட்டாங்களா என்ன ஆனாங்கன்னு தெரியல. ஆனால் 18ஆம் படி கருப்பு காளிமுனி ஐயா மந்தையாத்தா நல்ல பொம்பளை அமையணும். கருப்பா உனக்கு ரெட்டை கடை வெட்டுறேன்டா. 2 மணிக்கெலாம் வெட்டி செவரொட்டியை சுட்டு தின்றுவேன், இல்லைன்னா செவரொட்டிக்கு அடிச்சுக்கிடுவாங்கண்ணா. கருப்பா என் தேவதை இந்த நந்தவனத்தில் தான் மாமம் பண்ணிக்கிட்டு இருக்கான். என் பொண்டாட்டி வரணும், எங்கள் அக்கா தங்கச்சியை ஊரா அங்கிட்டு கருவில் ஒய்யி சல்லிச்ச மண்ணை எடுத்துக்கிட்டு மூஞ்சில் அடித்து அழுகணும். உடுப்பா உன் மனதுக்கு நல்ல பொண்ணு அமையும்பா. உடுப்பா வேற சாமி ஆடும்போது கூட வட்ட வட்ட பாறையில் வரகரிசி தீட்டையில் சொந்தமுள்ள அத்த மகளே டக்கு முக்குட்டுக்கு தாளம். நாம வயரை அவிச்சிட்டாங்க. ஏலே என்னடா சங்கு ஊதிட்ட, வேற ஏதாவது அவசரமா நடந்து வச்சாரா? பூசரிக்க பூசரிக்க போடா முண்டை. அவன் பயந்துட்டியா முனின்னு. முனி இல்லடா, அது அண்ணிடா. பேச்சும்
பூ போல இவ சிரிக்க போனாக ஏமாமே இன்னும் வர காணோமே கனமே அட தானானா தானானா உன்னை பிரிஞ்சு என்னால் வாழ முடியுமா ஏன் உஸ் ஏலே அருள் எந்திரிச்சு போட அரைஞ்சு வரும்டா என் தேவதையை காணா சாப்பாடு ஏற்பாடு சாவே கரு கண்ணுச்சாமி அம்பலம் மகள்கள் ராமநாத அம்பலம் டாக்டர் கார்த்திகேயன் அம்பலம் குடும்பத்தார்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சிரிச்சா கொல்லிமலை கோயில் சஜா சஜா குதிச்சா கொல்லிமலை என்னடா மம்பட்டியை சுரண்டது மாதிரி சத்தம் டேலை வஸ்தாப்பட்டியில் எனக்கு கவனம் ஜீவனை வச்சுட்டாங்களா? இந்த தொண்டை எங்கனே கேள்விப்பட்டிருக்கனே. என் மனைவிக்கு இப்படி தொண்டையா? கூந்தல் கருப்பு கொண்டில சிகப்பு குத்தால குயிலே உட்காந்து குத்தலாமா ஒரு தேவடியா வந்து அர்ச்சனை பத்து இப்போ தேவை விபூதி ஓட்டு வர்றேன் இரும்பூர் கோடாங்கிட்டேன். எப்போ 108க்கு போன் அடிக்கிறேன் எனக்கு படபடன்னு வருது. பொம்பளையை கூட்டு வச்சோன்னா சிவகங்கை பெரியாசிபத்திலேருந்து பிரேதத்தை தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஆத்தா எங்கள் அப்பா சொன்ன அந்த அழகு தேவதை நீங்கள் தானா? எங்கள் அண்ணன் சொன்ன ஐயா நீங்களா? ஐயால நீ பார்த்தா உன் பேர் என்னடா? உப்புமா. வெள்ளிக்கிழமை வந்து ஜப்புமா. நீங்க யாரு? ரொம்ப இங்கிலீஷ் பேசாத ஒரு அறதேன். ஆத்தா இங்கே வாத்தா இந்த பணம் கோந்தைய மூடு. இது வேற கரையா அரைச்சது மாதிரி. இப்படி ஒரு பொம்பளை நான் எந்த சிவகங்கை மாவட்டத்திலே பார்க்கலையாடா. எந்த பசிலையும் ஏற்ற மாட்டாங்கடா. வீட்டாளுக சொல்ல கேட்டு வந்துட்டேன். அவங்க கல்யாணம் மேரேஜ் பண்ண சொல்றாங்க. தமிழே ஒழுங்கா வராது மொட்டனாக்கு முண்டை. மேரேஜா கேரேஜ்னு சொல்லாமல் போனேன். நீங்க நல்லா இருக்கணும். இந்த கல்யாணத்தை எப்படியா நீங்க நிப்பாட்டிடணும். உன்னே இப்போ தூக்கல நிப்பாட்டி. நீ இல்லாட்ட நான் செத்துருவேன்டா உப்புமா. ஐ லவ் யூ உப்புமா. நான் படிப்பை முடிச்சுட்டு திருமணம். நீ பள்ளிக்கூடம் போனியாக்க? காலேஜ் படிக்கிறீங்களா? காலேஜ் இன்னும் 1 வருஷம் முடிக்கணும். அதுக்குள்ள வருஷம் திரும்பி வாத்தியா இருக்கு. படிக்கிற இடத்துல நீ ஒரு பையன் உயிரை விரும்புறான். ராமேஸ்வரத்தில் கரை செய்யலாம், திருப்புவனத்தில் கரை செய்யலாம், சாம்பலை. அதுவாது நீங்க எப்படியாவது இந்த திருமணத்தை நிப்பாட்டிடணுங்க. என்ன படிக்கிறீங்க? எம்டிஎஸ். போக முண்டாது பஸ்ஸு. எம்டிஎஸ் பிஆர்பி சுதர்சன். ஏன் என்னை வேணான்னு சொல்றீங்க மிஸ்டர் கழுத்திருப்பான்? உங்களை எனக்கு பிடிக்கல. ஏன்? உங்க மூஞ்சி நல்லா கண்ணாடியில் பாருங்க, கருவாடு தூக்கம் அந்த பூனை ஆட்டமா இருக்கு. இந்த டைலாக் நான் பேசணும் பேப்பேன். இறங்கு கால் கடுக்குது போட்டேன்னா கிட்னி தெரிச்சு போவேன். ஏன் என்னை பிடிக்கல? என் அழகுக்கு நீங்க ஒரு மாப்பிள்ளையா? எங்க வீட்டாளுங்க இன்னைக்கு ஏதோ நீங்க பணம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அவங்க சரின்ட்டாங்க. ஆனா அவங்க மரியாதை என்ன ஆகும்? நான் பணம் வச்சிருக்கேன், உங்க வீட்டுக்காரங்க பணமோட வச்சிருந்துருக்காங்க. அவங்க எங்க அப்பா அம்மா மரியாதை என்ன ஆகும்? நாளைக்கு நம்ம 2 பேரும் திருமணம் முடிஞ்சு சிவகங்கை போனோம்னா என்ன சொல்லுவாங்க? கடையடப்பு. இப்படி ஒரு கிளியை வளர்த்து இப்படி ஒரு குரங்கு பையில கொடுத்துட்டாங்களே. கொஞ்சம் யோசிக்கிறேன், படபடன்னு வருது. ஐஸ்வர்யா, நயன்தாரா, ஜோதிகா, கீர்த்தி சுரேஷ். அது சேவிங் பண்ணலையா? சொரன்றது அங்கா ஒரு நெல்லு தாரே ஒரு சீட்டர்ரா. ஏய் கழுத்தை உடச்சு புரிய மயிர்மேனே.
தங்கம் ஏய் என்னன்னோ இரு கொஞ்ச நேரத்தில் வெட்டிடுவேன் உடனே இரு ஏய் தங்கம் என் செல்ல குட்டி குட்டியானைக்கு ஜீவனம் மாதிரி இருக்கு. இதில் யாரு கிளி யாரு குரங்குடா? அல்ல கல்லா பிறந்த மாதிரி இருந்துக்கிட்டு கிளி. விஜி இந்த வந்துட்டா லோலர். என்ன மாமா கூப்பிட்டீங்க? நீ எனக்கு இளையதாரம். எல்லாத்துக்கும் தெரியுமே. இளையதாரத்தை எங்கள் சிவகங்கை மாவட்ட பொம்பளையால் ஊறான் இளையவடியா இளையவடியான்னு சொல்லுவாங்க. நீ எனக்கு இளையவடியா. இதுதான் உங்க அக்கா வேப்ப மர தேவடியா. வேப்ப மர வேப்ப மரத்தை பார்த்துட்டேன்ல அதான் சொல்லுவேன். ஒட்டங்க சிவிங்கி எல்லாரும் இப்படி தவக்கல பாடி குட்டியான செவுத்துல இருந்த பள்ளி நரவு முண்டை நாக்க அடக்கி வச்சு பேசு. இழுத்து வச்சு அறுத்து போடுவேன். அறுத்து போடுவேன். நான் அம்மில வச்சு நச்சு போடுவேன். நான் உரல விட்டு ஆட்டி போடுவேன். நான் அதை போட்டு நசுக்கி போடுவேன். இதை போட்டு திருப்பி போடுவேன். நான் இல்லாம ஆக்கி போடுவேன். நான் வச்சு வச்சு குத்துவேன். பாடி பெட்டிக்கார வச்சிருந்தவள பாடி மிருதங்கார போட்டு கலந்தவள இவன் என்ன மைய வச்சாலும் பாடி மைய பியெல்லாம் ஓ வேலை நான் எதுக்கடி வைக்கிறேன். பொம்பளைய பாரு பொம்பளைய. இந்த விழா கமிட்டி வாங்கப்பா. ஏன் விழா கமிட்டி வாங்க என்ன கொல்ல போறேன் கொலக்கத்துல உள்ளவ பாரு. அப்புறம் அடுத்த புருஷனுக்கு அலைஞ்சினா அப்படிதான் கொல்லுவான். யார் அடுத்த புருஷன்? யாரு புருஷன்? ஏன் புருஷன் நீ நீனு வச்சு வச்சுக்காத. ஏய் என்ன தொட்டு தாலி கட்ட புருஷன் நீ. நான் கல்லானாலும் கடுக்க புல்லானாலும் பாடா கொட்டாட முறை அவசர பல என்ன போட்டு இந்த பாடு வந்து என்ன மைய வச்சா. ஏய் இங்க பாரு வாயை இழுத்து வச்சு என்ன பண்ண தெரியாது ஒழுக்கமா பேசு. பாடி பொம்பளை மானகட்ட பொம்பளை அடுத்த புருஷன் அலையிற பொம்பளை வந்துட்டு ஆட்டிக்கிட்டு அப்படியே ஆட்டிக்கிட்டு அடி என் காலல கொரி அடி. என்ன உள்ள கொட்ட அத்தாச்சி என்னது கொட்ட தெரியுது? ஐயோ கொட்டலங்க சீனியா இருக்க வத்த. ஏய் அது என்னடி அது அப்படி கிடக்குது கருமோ பொம்பளைய பாரு. நீங்க பாத்துட்டியா? ஏ அவதாரி பேல அருள் அவதாரி பேல அத்தாச்சி என்னடா தெரியுது? ஏலே மானங்கட்ட வேலைய பண்ணா நீ பிறந்ததுல இருந்து எடுக்க மாட்டியா? எப்படி என்னைய கொல்ல போறானே ஒரு தக்கலாத்தி கூட கேட்க மாட்டேன். இடத்தை சொல்லுவேன் நான் உன்னை எவ்வளவு பாசமா என் பெத்தான் பிறந்த. எந்த ஊர்ல பொண்டாட்டி புருஷனை பெத்தேன் பிறந்தாலும் ஐயோ அடிக்காதயா பாவம். புருஷனை போய் பெத்தேன் பிறந்தேன் நக்கன். ஏய் குந்தாணி கிந்தாணினா மயிரை இழுத்து வச்சு அறுத்துப்டு அறுத்து. என்னடே போடி பொம்பளைய பாரு கொட்டாங்குச்சி மாதிரி வச்சுக்கிட்டு. ஏய் நீ நல்ல பொம்பளைங்க வா. என்னடே நீ எவன அடிச்சியோ யாரி பாப்பா அகனே யாரு நீ எல்லாமே நீ போடி முன்னக்கார வச்சிருந்தவளே. ஏய் ஆல்ரவுண்ட தூக்கி போட்டு கடந்தவள போடி என்கிட்ட. நீ போடி தாளக்கார வச்சிருந்தவளே. போடி நீ மைக் செட் வச்சிருந்தவள. கொஞ்சம் இருங்க ஒரு சீரட்டாட்டையும் பேனா எடுத்துட்டு வரேன் மறந்துடுவேன். கணக்கில் கரெக்டாக இருக்க நாளைக்கு ஆடி ஆஃபீஸில் காட்டணும். கடிக்கு குடிக்குமா கடிக்கு என்ன போட்டுக்கிட்டு குத்துங்க மாமா குத்துங்க. ஏய் வாங்கப்பா எனக்கு ஒரு 100 ரூபாய் காசு கொடு. எதுக்குடி? நான் கிளம்புறேன். ஐயோ நான் இவையில பொழைக்கிறது சரி. நான் 100 ரூபாய் கூட பார்த்து பொழைச்சுக்கிறேன். இவையில இன்னுமே 100 நாள் வேலைக்கு போனேன்னா கிளருக்கு வெட்டிட முடியும். வாடி எனக்கு ஏய் ஊர்ல எத்தனை ஆம்பளைங்க இருக்காங்க அத்தனை ஆம்பளைங்களை பிடிக்க வேண்டியதானே. ஏன் கேமராமேனை புடி மைக் செட்டை புடி எதுக்கு ஏன் புருஷனை பிடிக்கிற? நீ போய் மெசேஜ் ஏன் நீ போய் புடி. நீ புடி. ஏய் இங்க பாருடா உனக்கு யார் இந்த இடத்துல வேணும் நீ சொல்லல. இன்னைக்கு ஒண்ணே அறுத்து வேற அத புடினா உங்க அடியே நான் எதுல குறச்சலா இருக்கேன்? ஏன் கால்ல குறச்சலா? காலை பாரு காலை. ஐயோ ஏய் ஏன் கால்ல குறச்சலா இல்ல ஏன் கையில குறச்சலா இல்ல மண்டையில குறச்சலா? என்ன மானமுள்ள பொண்ணு என்ன மதுரையில கேட்டாக மன்னார்குடியில் கேட்டாக மாயவரத்துல கேட்டாக சீசனத்தியோட வந்து சீமையில கேட்டாக சிங்கப்பூர்ல கேட்டாக நம்ம
நட்டாலும் மயிர் மாதிரி இருக்கும். வாடாங்கிட்ட புதுசு வாங்க உனக்கு பழசு பாருக்க அப்படியே முகரைய பாரு இந்த தண்டி பொம்பளை இவள வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அங்க ஒண்ணும் இல்லாத முண்டைய கட்டிக்கிட்டு திரி. தங்கச்சி வள்ளி அது என்ன சொல்லிட்டு வந்து எழிலங்குயிலே இளவள மயிலே அலோலம் பாடும் அன்னமே ஒயிலே சின்னக்கடி 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 சின்ன சின்னக்கடி 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 சின்ன போச்சு ஏற்கனவே அது 300 கிலோ கூட இருக்காது. எந்திரி எந்திரிச்சு வாடி. இது நடா அது தைலாங்குஞ்சு மாதிரி. ஆஹா என் பொண்டாட்டி வசதா வட்டி மந்தையம்மனுக்கு முடி இறக்கிட்டா. வாடி மானாமரம் ஆத்துக்குள்ள போய் சந்திரன் தடவான். இன்னத்தையும் சிவகங்கை மாவட்டமே பேசுவேன். பஸ்தாப்பட்டியில ராதாகிருஷ்ணன் வந்து என்னன்னு கேட்டா மஸ்த புடுங்கினேன். அது வாரு தீபாவளிக்கு வாட்டின கழுத்திருப்பேன் சேவ மாதிரி. தங்கச்சி அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? ஐயே என்னடி ட்ரில் போடுற மாதிரி வர்ற? எப்படி நாத்துனாவாங்க? அவர் ஏத்துனார், நீங்க நாத்து. என்னத்தை ஏத்துனாரு? உள்பாவடைக்கு கிழவன் துண்டை கட்டிட்டு வந்திருக்காளடா பாதகத்தி மகன். அம்மா வா ஓம் பாவடை கட்டுவ நீ என்ன துண்டுன்னு ஆலோலம் ஹாய் ஆலோலம் சோ ஆலோலமே ஆலலம் 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 சோ ஆலலமே ஆலோலம் சோ ஆலோலம் பக்கம் நின்னு பரவ வரட்டும். அப்படியே சோ